எங்கள் பகுதியைச் சேர்ந்த அண்ணன் ஒருத்தர் வந்து வீச்சு வலை வீசுகிறாப்புல. வாங்க அந்த வீச்சு வலைனா என்ன, அதை எப்படி வீசுகிறாங்கன்னு பார்க்கலாம். கையில் வச்சு வீசப்படுற ஒரு வகையான வலை பேர் தான் வீச்சு வலை. இது இங்கிலீஷில் கேஸ்டட் சொல்லுவோம். கீழே இருக்கிற மீனை கயிறு இருக்கிறதுனால அந்த மீனை ஃபுல்லாக ஒரு வழியாக கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறாப்புல. அந்த கல் போட்டவொடனே அந்த கூட்டம் ஃபுல்லாக அப்படியே ஒரே சைடில் வந்து நிற்கிது. அதை பார்த்தவொடனே அண்ணன் வீச்சு வலை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கல்லை எடுத்து போடுறத நீங்கள் பார்க்கலாம். வீச்சு வலை வீசிட்டாப்லையா. வீச்சு வலை வீசின உடனே மீன் ஃபுல்லாமே உள்ளக்க மாட்டிக்கிடுச்சு. மாட்டின மீனை பத்திரமா கீழே இறங்கி எடுக்கிறது தான் இந்த மாதிரி வேலை. அண்ணன் உடனே தண்ணிக்குள்ளே குளித்து அதை மாட்டு இருக்கிற மீனை ஃபுல்லாக கைனாலையும் கால்னாலையும் அந்த மீன்களை வந்து மயக்கடைய செய்யணும். அப்படி செஞ்சால் தான் உள்ளே இருக்க மீன் வந்து வெளியே தப்பிக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த வலையில் லைட்டாக தான் பிடிச்சி நிற்கும். இது வந்து சிங்கிள் வலைனால எடுத்த உடனே கீழே விழுந்துது. அதனாலே ரொம்ப கவனமாக அண்ணன் அந்த மீன்களை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா முடிச்சு அடைய செய்யணும். மயக்க நிலைக்கு கொண்டு வந்துருக்காப்புல நீங்கள் பார்க்கலாம். கடைசியில் அந்த இது முடிஞ்ச உடனே வலைகளை ஃபுல்லாக சுருட்டி அள்ளி கடைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் கடைக்கு கொண்டு வர வலையில் உள்ள மீனை ஃபுல்லாக பாருங்கள். எப்படியுமே ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது அந்த மீன். இது அவளுன்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீன். இந்த வீச்சு வலையை வந்து அந்த எண்டை ஒரு இடத்துல கட்டி வச்சாதான் மறுபடியும் அந்த வீச்சு வலையை வீசுறதுக்கு ஏதுவாக அதை கவனமாக நம்ம எடுத்து வைக்க முடியும். மாட்டிருக்கிற மீனை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா தட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். அண்ணன் கட்டின சைடுனால மறுபடியும் இருந்துச்சு. இருந்தாலும் அண்ணன் மறுபடியும் ஒரு சைடில் எடுத்து நல்லா கட்டிக்கிட்டாப்புல. வீச்சு வலையை பொறுத்த வரைக்குமே இந்த வீச்சு வலை வந்து எவ்வளோ சீக்கிரம் நல்லா விரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மீன் படும். அதனாலேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கையின் மேலே மட்டும்தான் இந்த வீச்சு வலையை வந்து வீச முடியும். எல்லாருனாலையும் வீச முடியாது. காரணம் அது கீழே உள்ள அந்த குண்டு சரியான கனமாக இருக்குது. மாட்டின மீனை ஃபுல்லாக அண்ணன் கவனமாக வலைக்கும் குண்டுக்கும் பாதிக்கலாமல் அந்த மீன்களை ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுருத பார்க்கலாம். அந்த குண்டில் லைட்டாக நெளிஞ்சனால அதை சரி பண்ணுறதையும் நீங்கள் பார்க்க முடியுது. அண்ணன் பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக அந்த மீன் அப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு. இது என்ன வகை மீன்னா அவளுன்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீன் தான். இது குழம்பு வச்சாலும் சரி பொறுத்தாலும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல சுவையான மீனில் எந்த மீனும் ஒன்று. ஏன்னா கரைப்பகுதி மட்டும் மாறுறதுனால இந்த அவளி மீன் ரொம்ப சுவையானதாக இருக்கும். இது எங்கள் ஊரில் 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்குமே விலை போகும். பொறிச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா இந்த மீனை அடிச்சுக்க மீனே கிடையாது. அப்படி ஒரு சுவையான டேஸ்ட்டில் இருக்குது. அண்ணன் மாட்டின மீனப்பெல்லாம் எவ்வளோ கவனமாக எவ்வளோ அழகாக எடுக்கலான்னு பாருங்கள். முழுக்க வீச்சு வலை வீசுறதுக்கு வந்து அனுபவம் மட்டுமே இருக்கணும். ஏன்னா அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீச்சு வலையை சரியான முறையில் விரித்து வீச முடியும். அதனாலேயே இந்த வீச்சு வலையை வீசுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான இதாக இருக்கும். அண்ணன் பாருங்கள் அந்த குண்டப்பெல்லாம் சரி பண்ணி ஒன்று ஒன்றா அழகாக அடுக்கிறத கரையை நின்று மீனை பார்த்த உடனே அந்த மீனுக்கிட்ட போய் மீனை உழப்பாமல் மீனையும் களைச்சி விடாமல் அவ்வளோ அழகாக இந்த புளி பதுங்கி பாயும்ல அது மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும். இது மண்டபம் ஹார்பரு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. பார்க்கவே அவ்வளோ அழகான இடம். அந்த மண்டபம் வடக்கு ஹார்பர். இது கண்டிப்பாக மண்டபம் வடக்கு பகுதியில் வந்து அந்த ஹார்பரை பார்த்துட்டு போங்க. அவ்வளோ ஒரு அழகான இடத்துல இந்த இடமும் ஒன்று. குண்டு கொஞ்சம் நெளிஞ்சனால அண்ணன் அந்த குண்டுகளை ஃபுல்லாக சரி பண்ணிக்கிருந்தாங்க. சரி பண்ணி ஒன்று ஒன்றா அந்த மீனை ஃபுல்லாக எடுத்து அந்த குண்டுகளையும் கவனமாக பார்த்துட்டு எங்கள் பதிவு சேர்ந்த அண்ணன் குழம்பு தேவைக்கு போக மீதி உள்ள மீனை ஃபுல்லாக யாவைகள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டு குழம்பு தேவைக்காக மட்டுமே அண்ணன் வந்து வீசுவாப்பில். யாரும் பக்கத்தில் கேட்டால் கூட அவனுங்களே கொடுத்துட்டு போடுவாங்க. அந்த மாதிரி கையை அண்ணன். நீங்கள் உங்கள் பகுதிகளில் அந்த வீச்சு வலை கரவலை மீன் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக சுவை மிகுந்த மீன்களில் எப்படி மீன். நீங்கள் வெளியூராக இருந்து ராமேஸ்வரம் பகுதியை சுற்றி பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு மீன் தேவைன்னா கடற்கரையை வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி வீச்சு வலை கரவலை எடுத்துக்கிறதா அவங்கள்ட்ட மீன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த உண்மையான மீனோட சுவை உங்களுக்கு தெரியும். விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்கள்ட்ட நேரடியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ராமேஸ்வரம் பகுதிக்கு வர சுற்றுலா பயணிகள் வந்து கடற்கரையில் பேசுகிற வீச்சு வலை கரவலை மீனை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மீனோட சுவை வந்து தெரியும். ஒரு வழியாக அண்ணன் மீன் அப்படிலாம் எடுத்து சாக்கில் போட்டாங்க. அண்ணன் பிடிச்ச மீன் 1 கிலோவுக்கு மேலே தான் வரும். ஏன்னா அவளி மீன் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் வரும் ஒரு மீன். அந்த மாதிரி இருந்துச்சு சைஸில். பிடிச்ச மீன் அப்படிலாம் அழகாக சாக்கில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அந்த வலையவும் அழகாக கையில் எடுத்து அண்ணன் பாருங்க இதப்பெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போடுறத கரைச்சி எடுத்து கட்டாமல் அந்த வலைகளப்பெல்லாம் அழகாக அடுக்கி அழுக்க இருக்கிறனால அலசிட்டு நல்லா ஒரு அலசி மறுபடியும் வீச்சு வலை வீச கிளம்பிட்டாங்க அண்ணன்.
நீங்கள் மீனவர்கள்ட்ட மீன் வாங்கையில் கண்டிப்பாக பேரம் பேசாமல் வாங்குங்க. ஏன்னா இந்த மீனுக்கு பின்னாடி உள்ள அவங்களோட உழைப்பு விலை